Hi viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் ஒரு ஹோம் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி பேப்பர் கப் ரெண்டெண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்ஸ் கிடையாது, கொஞ்சமாக பெருசாக இருக்க மாதிரி பேப்பர் கப் ரெண்டெண்ணம் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பிங்க் கலர் ஹோம்மேட் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி அந்த கப்பு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது எப்படி பெயிண்ட் பண்ணோன்னா வேர்ட்டிக்கலாக இருக்க மாதிரி பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சுற்றி சர்க்கிள் ஃபார்மில் பெயிண்ட் பண்ணிக்கிட வேணாம், இந்த மாதிரி நீளமாக வேர்ட்டிக்கலாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி பெயிண்ட் பண்ணும்போது அது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். பெயிண்ட்டும் ஒரு 2 to 3 minutes பண்ணி முடிச்சிடலாம். அதனால் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் எடுத்த கப்பில் வந்துட்டு கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பெயிண்ட்டு கொஞ்சம் டார்க்காக அடிக்க வேண்டி வரும். சுத்தமாக பேட்டர்னே இல்லாமல் பிளெயின் கப்பாக இருந்ததுன்னா பெயிண்ட் கம்மியாகவே போதும். அதனால் பேட்டர்ன் இல்லாத பேப்பராக இருந்ததுன்னா பெயிண்ட் கம்மியாக போதும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்புக்கு பிங்க் கலர் அடிச்சிருக்கேன், அப்புறம் இன்னொரு கப்புக்கு வந்துட்டு க்ரீன் கலர் அடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 கப் அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கப்பில் மேலே ஒரு மாதிரி பார்டர் மாதிரி திக்காக இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுன்னு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மேலே பார்டர் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த பார்டரை மட்டும் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஈஸியாக கட் ஆகிடும். அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அது இருக்க வேண்டாம், அந்த மாதிரி பார்த்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சின்னதாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு அந்த கப்பில் வந்துட்டு பாதியாக வர அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட்ஸும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பண்ணிட வேணாம். ஒரு 6 to 8 கட் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நானுமே அதே மாதிரி ஒரு 6 to 8 கட்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இப்படி பேக் சைடில் திருப்பி ரிவர்ஸாக மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபைனலாக திருப்பி ஒட்டும் போது இது பர்ஃபெக்டாக ஒட்டும். அதனால் இந்த மாதிரி ரிவர்ஸாக மடிச்சுட்டு திரும்ப ஃப்ரண்ட் சைடில் மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மடித்ததுக்கு அப்புறமும் ஒரு டைம் ரிவர்ஸாக மடிக்கணும். அந்த மாதிரி ஒரு 2 times பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஃபைனலாக நம்ம ஒட்டும் போது பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி பண்ணக்கப்புறமா எல்லாத்தையுமே இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டலாக எவ்வளோ இருக்கோ, இப்போ 7 செஞ்சுருக்கீங்கன்னா 6 வந்துட்டு ஒட்டுக்கா வச்சதுக்கப்புறமா ஒன்று மட்டும் விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்படி மடக்கிட்டு ஒன்று மட்டும் விரிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் மட்டும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஹோம்மேட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றில் மட்டும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஒரு அளவுக்கு ஒட்டினா போதும், ரொம்ப ஸ்டிஃபாலாம் ஒட்டணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு ஒட்டினா போதும். இதுக்கு மேலே நம்ம அதுக்கு ரிப்பன் மாதிரி ஒன்று வைப்போம், அதனால் ஒரு அளவுக்கு ஒட்டிக்கோங்க. அந்த ரிப்பனும் சேர்த்து வைக்கும்போது ஸ்டிஃபாக நின்றுடும். இப்போ நான் அந்த ரிப்பன் செய்கிறதுக்காக ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதை 2ஆக பாதியாக மடிச்சுக்கோங்க. மடித்ததை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரிப்பன் எவ்வளோ பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இது ரொம்ப பட்டையாக எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணி சின்னது பண்ணினேன். அப்புறம் எடுத்ததை வந்து 2 half-ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று மட்டும் சின்னதாக செய்ய போகிறோம், அதனால் சின்னதாக மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதுவே வந்துட்டு ரொம்ப சைஸ் பட்டையாக தான் இருக்குது, அதனால் நான் இப்போ அதை மாற்றி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பவ் எப்படி கட் பண்ணணும்னு தெரியும்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2ஐயும் மடித்து வச்சுட்டு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள சென்டரில் இருக்க ட்ரையாங்கிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சின்னதாக ஒரு பவ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டர்லேயே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அந்த நம்ம மடித்து ஒட்டணும்ல, அது மேலேயே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த பவ்வையும் அது மேலே ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ ஒரு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஐஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஐஸ் ட்ரா பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அப்புறம் இது சின்னதாக ரவுண்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல், அதை யூஸ் பண்ணி ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பிளாக் மார்க்கர் இல்லாமல் பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஐஸ் தான் நீட்டாக ட்ரா பண்ணேன், இன்னொன்று நீட்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு, அதனால் எகெயின் இன்னொன்று ட்ரா பண்ணிகிட்ருக்கேன்.
ஐஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பர் தானே அதில் ரவுண்டு ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் இடத்துல மட்டும் பிளாக் ஷேடு கொடுத்துக்கோங்க. ஒரு 2 இடத்துல மட்டும் கொஞ்சமாக அப்படியே ஒயிட் கலர் தெரியணும். அப்படி இருக்கும்போது அது நம்ம ஐ பால்ஸ் மாதிரி லுக்கு கொடுக்கும். குட்டியாக ஒரு டால் மாதிரி தான் இதை செய்ய போகிறோம். அப்போ அந்த டாலோட கண் பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் இப்படி ட்ரா பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் அதில் ஐ லேஷஸ் போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, பிங்க் கலரில் செஞ்சுருக்கதால. அப்புறம் பவ்வும் அதுக்கு மேட்சிங் கலர், சூப்பராக க்யூட்டாக இருக்குது. நான் இப்போ அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன் ப்ளூ கலரில். அந்த க்ரீன் கலரில் செஞ்சது நான் செய்யலை, அந்த கலர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால் நான் இப்போ ஒன்று ப்ளூ கலரில் செஞ்சுருக்கேன். இதையுமே இதே மாதிரியே மேக் பண்ணிக்கலாம். அதுலேயுமே இதேமாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தான், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா அதையும் சென்டரில் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்குமே அதே மாதிரி 2 கண்ணு ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஸ்மைலி ஃபேஸாக தான் வைக்கணும் அப்படி கிடையாது. எமோஜி மாதிரி எல்லாமே ஆங்க்ரி, சேட்னஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சுக்கலாம். நான் இப்போ 2மே ஸ்மைலியாகவே வச்சுக்கிறேன். ஸோ அது எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் வந்து மாற்றிக்கோங்க. ஐஸ் கீழே பார்த்துருக்க மாதிரி அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ 2மே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி டேபிள், ஷோகேஸ், அப்புறம் டிவி பக்கத்தில் அந்த மாதிரிலாம் ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் நார்மல் கப்லேயே ட்ரா பண்ணி அதை நீங்கள் பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணிங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.